கோவையில் பெண் ஒருவர் பலாத்காரம். கோவையில் நடந்த கொடூரம். அங்க நடந்த அந்த சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நாடு எங்க போகுது, சமுதாயம் என்ன இப்படி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு, இதே நிலை தொடர்ந்தால் என்ன ஆகும்? கலியுகம் முத்தி போச்சா? கைவாளித்தனம் ரொம்ப அதிகரிச்சிருச்சா? கோவை ஒரு பெரிய மாநகரம். அந்த மாநகரத்துல ஒரு 11 மணி வாக்குல ஒரு பையன் ஒரு பொண்ணோட ஒரு ஒரு வாகனத்துல போய் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அது இந்த அவினாசி ரோடு, ஆள் அரவமே இல்லாம ஒரு வனாந்தர காடு. அங்க பார்த்தாக்கா ஒரு பக்கம் இந்த பிஎஸ்சி காலேஜோட வளாகம் இருந்திருக்கு, இன்னொன்று சிஐடி கல்லூரியுடைய வளாகம் இருந்திருக்கு. இப்படி அப்படி சுத்தியும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு சுவரு, நடுவில் நடந்திருக்கு ஒரு தவறு. ஒரு பொண்ணை ஒரு பையனும் அழைச்சிட்டு போய் அந்த பையன் கார்ல இருக்கக்குள்ள அங்கேருந்து 3 அயோக்கியர்கள், 3 அட்டூழியம் பண்ணக்கூடியவர்கள், 3 அந்த கொடுமைக்காரர்கள் அப்படியே அந்த கார் கண்ணாடியை உடைச்சி உள்ள இருக்கக்கூடிய அந்த பையனை இழுத்து போட்டு அடிச்சு போட்டு இது பண்ணிட்டு அந்த பொண்ணை கடத்தி சென்று போய் அந்த பொண்ணை கலங்கப்படுத்தியிருக்காங்க. ஆனா 11 மணிக்கு அந்த பையன், அடிப்பட்ட பையன் தகவல் கொடுத்தோன்னே போலீஸ் தேடின பிறகு, போலீஸ் வர்றாங்க, தேடுறாங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரமா இவங்க தேடி இருக்காங்க. ஆனா 4 மணி நேரம் கழிச்சு அந்த பொண்ணு தாங்க தானே போராடி அவர்கள் அந்த பொண்ணை நாசப்படுத்தினதுக்கு பிறகு அந்த 4 மணி நேரத்துல அவர்கள் ஒரு நள்ளிரவு காட்சியே நடத்தி அந்த பொண்ணை நாசப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு போராடி அங்கே ஒரு வீட்டை போய் தேடி, அது சினிமா படத்தில் கூட வராதுங்க, சீட்டு கதவை போய் தட்டுது, அவங்க திறக்கலை, வீட்டு பெல் காலிங் பெல்ல அழுத்தி பார்க்குது, அங்கே இருக்கக்கூடிய மோட்டார் சுவிட்சை போடுது, அந்த சத்தம் கேட்டு அவங்க எழுந்திருக்கல. உடனே மேல் வீட்டு தளத்துக்கு போகுது, அந்த வீட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு 8 வீட்டுக்காரங்க எழுந்திருச்சு அந்த பொண்ணை ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் சொல்லி அந்த பொண்ணை அடுத்து என்ன பண்ணுறதுன்னு அந்த பொண்ணு தன்னுடைய அங்கே ஃபோனை வாங்கி தன்னுடைய அம்மாவுக்கு அப்போ தான் ஃபோன் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் காவல்துறை அழைத்து கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. இது சினிமா படமா இல்லை நிஜ வாழ்க்கையில் இது நடக்குதா? இது படக்கதை இல்லைங்க, நிஜ கதை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிறுசேரியில் ஒரு பொண்ணு நள்ளிரவு நடந்து போகும்போது அந்த பொண்ணை கற்பழிச்சு கொன்னே போட்டுட்டாங்க. சென்னை மாநகரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வளாகத்தில் இதே மாதிரி தான் ஒரு பெண் கொடுமையான முறையில் பலாத்காரப்படுத்தப்பட்டு அந்த பொண்ணு அவ்வளோ கொடுமையை அனுபவிச்சுது. இது நடந்து எவ்வளோ நாளுங்க ஆகுது? கொஞ்ச நாள் கூட ஆகல. இதே நிலைமை இந்த நாட்டில் ஆவலாம தொடர்கதை. இந்த கதைக்கும் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் நடந்த கதைக்கும் இந்த கோவை மாநகரத்தில் நடந்த கதைக்கும் பொருத்தி பாருங்க. சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த கதையை பார்த்த பிறகும், இத்தனை செய்தி சேனல்களை பார்த்த பிறகும், யூடியூப் சேனலை பார்த்த பிறகும் நம்ம வாழ்க்கையில் மக்கள் உஷாராக வேணாமா? மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்பட வேணாமா? மக்கள் சர்வ ஜாக்கிரதையாக நடக்க வேணாமா? மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணாமா? அதுவும் படித்த பெண்கள் இதை உணர வேண்டாமா? அந்த பெண்களை உடன் அடைத்து செல்லக்கூடிய ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய அந்த ஆண்மகன்கள் உணர வேணாமா? சமுதாயத்தில் தப்பு தண்டா பண்ணுறவன் இன்னைக்கு நேத்தா இருக்கான்? இல்லை, புராண காலத்திலிருந்து, இதிகாச காலத்திலிருந்து, சரித்திர காலத்திலிருந்து, அக்காலத்திலையும் இக்காலத்திலையும் எக்காலத்திலையும் அநியாயம் பண்ணுறவன், அட்டூழியம் பண்ணுறவன், அதர்மம் பண்ணுறவன், முரட்டுத்தனமானவன், மூர்க்கத்தனமானவன், கொடூரமானவன், கொடுமை பண்ணக்கூடியவன், வில்லங்கம் பண்ணக்கூடியவன், வில்லத்தனம் நிறைந்தவன், வில்லன் இன்னைக்கு நேற்று இல்லை சார், காலாகாலமாக இருக்கான். அவன் இருந்துக்கிட்டு தான் இருப்பான். சமுதாயத்தில் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். முள்ளுன்னா அது குத்தும், மாடுன்னா அது முட்டும், கரண்ட்டுன்னா அது ஷாக் அடிக்கும். விஞ்ஞானம் வளர்ந்துருக்கலாம், இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கலாம், நம்ம எவ்வளவோ புதுசாக நம்ம கம்ஃபர்ட்ஸ் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலாம். நம்ம பெண் சுதந்திரம் பேசலாம், பெண்ணியம் பேசலாம். பெண்கள் நாங்கள் சுதந்திரமாக தான் இருப்போம்னு இருக்கிறாங்க, படிச்சுட்டாங்க, வேலைக்கு போகிறாங்க. அந்த காலத்து வாழ்க்கையை தான் வாழணும்னு அவசியம் இல்லை, வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு அவங்கள ஒரு வளையத்துக்குள்ளே போட்டு அடைக்கணும்னு நான் சொல்ல. காட்டில் மட்டும் விலங்குகள் அலையவில்லை, நாட்டுக்குள்ளும் மனித விலங்குகள் அலைகின்றன. அப்படி மனித விலங்குகளாக ஆணினத்தில் சில மிருகங்கள், மூர்க்கத்தனமானவர்கள் இருக்கிறதுனால தான் இது மாதிரி நடக்குது.
பதற பார்த்தா தூத்துறான், புதற பார்த்தா போதை ஏத்துறான், கஞ்சாவை ஊதுறான், சூது ஆடுறான், மாத தேடுறான். பொண்ணு ஒன்று தனியாக வந்து மாட்டிக்கிடுச்சுன்னா அந்த பொண்ணை சீரடிச்சிடுறான். இதுதாங்க இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை. அதனால இந்த பொண்ணுங்களை அவங்க பார்த்து நான் என்ன சொல்கிறேன்னா, காதலிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல, காதலனோட ஊர் சுற்றுறதும் தப்பு இல்லை, காதலனோடு இங்கே பேசுகிறதும் தப்பு இல்லை, காதலனோடு டிஸ்கஸ் பண்ணுறதும் தப்பு இல்லை. ஒரு காஃபி ஷாப் போகிறீங்க, ஒரு பப்புக்கு போகிறீங்க, அதே மாதிரி பிஸா ஹட்டுக்கு போகிறீங்க, இதை மாதிரி ஒரு மாலுக்கு போகிறீங்க, தியேட்டருக்கு போகிறீங்க. இந்த மாதிரி பாதுகாப்பான இடத்துல நாங்கள் காதலர்கள் சுற்றுவோம், எங்களுக்கு உரிமை இருக்குது, எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்கிறது கூட தப்பு இல்லை. ஆனால் ஒரு இடத்துல, ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு இடத்துல, ஆளரவமே இல்லாத இடத்துல, ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல, ஒரு வனாந்தர பகுதிக்கு காடுமாறி இருக்கிற இடத்த தேடி போனோம்னா இதை மாதிரி கொடிய விலங்குகள் வரச்சதான் செய்யும். அதுகிட்டேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது? நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம என்ன தற்காப்பு வச்சிருக்கோம்? நம்ம என்ன அமெரிக்காவில் வாழறோமா? எல்லாரும் நம்ம லைசன்ஸ் வாங்கி துப்பாக்கி வச்சுக்க முடியுமா? டப்பு டப்பு டப்புன்னு ஷூட் பண்ணிட முடியுமா? எல்லா பெண்களும் தற்காப்பு கலையை கற்றுக்கிட முடியுமா? எல்லா பெண்களும் ரிவால்வர் ரீட் ஆக முடியுமா? கராத்தை கமலா ஆக முடியுமா? அடிதடி அமலா ஆக முடியுமா? இல்லை குங்ஃபு கோமலா தான் ஆக முடியுமா? கஷ்டங்க. எல்லா ஆண்மகன்களுமே மாவீரனாக இருந்த முடியுமா? சினிமா ஹீரோ மாதிரி இருக்க முடியுமா? அடித்தா ஒரு 10 பேரை இழுத்து போட்டு அடிக்க முடியுமா? இந்த ஆண்மகன்கள் என்பவர்கள் பாய் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடியவங்க, அந்த பொண்ணுக்கு காதலனாக இருக்கக்கூடியவங்க, ஒரு பொண்ணை கூட அழிச்சிட்டு போகிறவங்க ஒவ்வொருத்தரும் தற்காப்பு கலையை கற்றுக்கிட்டாங்களா? அவங்க அடித்தடினா சந்திப்பாங்களா? அதனால தாங்க அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க, ஆண்கள் என்பவர்கள் அதை அது இளவட்டமாக இருக்கக்கூடிய பசங்க, அந்த இளவட்ட கல்னு கிராமத்தில் இருக்கும், அந்த இளவட்ட கல்லை அன்னைக்கு தூக்கி போடணும். அப்படி இல்லைன்னா முரட்டு காளையை, அந்த ஜல்லிக்கட்டு காளையை ஒரு ஆண்மகன் அடக்க தெரியணும். எதுக்கு இதெல்லாம் சொன்னவனுக்கு தான் அப்படி உள்ள ஆண்மகனைத்தான் தன்னுடைய மருமகனாக ஏற்றுக்கணும்னு அந்த ஒவ்வொரு அப்பனும் நினைச்சான். என்ன காரணம்னா, அப்படி ஒரு வீரனா, ஒரு ஆண்மகனா அவன் இருந்தாதான் தான் பொண்ணை நல்லா பாதுகாக்க முடியும், பாதுகாவலனா இருக்க முடியும்னு. ஆனால் இன்னைக்கு என்ன காலம்? விஞ்ஞான காலம், 2K கிட்ஸ் காலம். இந்த காலத்துல எல்லாம் ஐடியில் வேலை செய்றீங்க, அப்படி இப்படி இருக்கீங்க. நீங்கள்லாம் போய் இளவட்டக்கல்ல தூக்கு, நீ ஜல்லிக்கட்டு காளையோட இது போடு, நீ காளமாட்டை பிடிச்சிட்டு வா, அதெல்லாம் சொல்ல முடியுது. ஆனால் நீங்கள் இன்னைக்கு அறிவுபூர்வமாவது யோசிக்கணும்ல, விழிப்புணர்வோடையாவது இருக்கணும்ல. ஒவ்வொரு பொண்ணை பெத்த தாய் தந்தைக்கும் ஒரு பொறுப்பு இருக்கியா? ஒரு பெண்ணை பெற்ற அப்பன் இருக்கான்ல, தந்தை என்பவன், அவனுடைய கஷ்டம், அவனோட கவலை, அவனோட பொறுப்புணர்வு எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு பொண்ணுக்கு அவன் கணவனானாலும் சரி, அவன் காதலனானாலும் சரி, அவன் அந்த பொண்ணுக்கு காவலனாக இருக்கணும், பாதுகாவலனாக இருக்கணும். அவன்தான் அந்த பொண்ணை நம்ம பத்திரமா இருக்கணும், பக்குவமாக இருக்கணும், பாதுகாப்பான இடத்துக்கு தான் போகணும், அங்கங்கே இங்கெல்லாம் அழைச்சிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒரு பெத்த தகப்பன் தன் பொண்ணை காப்பாற்றுற மாதிரி தான் கூட அது ஃப்ரெண்டு தோழியாக இருந்தாலும் சரி, தன்னுடைய காதலியாக இருந்தாலும் சரி, தன்னுடைய துணைவியாக இருந்தாலும் சரி, தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, அந்த பொண்ணை பாதுகாப்பான இடத்துக்கு மட்டுமே அழைச்சி கொண்டு செல்லக்கூடிய கடமை ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் இருக்கு. அதை நம்ம உணரணும். நம்ம சினிமாவில் வேணால் படம் எடுக்கலாங்க, பூவென்று புயலாகிறது என்பது படம். ஆனால் புயல் தான் பூக்களை படுத்திவிடும் சேதம். இதுதான் வாழ்க்கையிலே நிஜம். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் கூகுளில் போட்டுக்கிறீங்க மேப்பு, தொட்டதுக்கெல்லாம் தேடுறீங்க ஆப்பு. இந்த ஆப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்கள, காவல்துறை SOSன்னு ஒரு ஆப் வச்சுருக்காங்க. ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் ஃபோனே கூட பண்ண முடியாட்டா அந்த ஃபோன் எடுத்து ஒரு 3 ஷேக் பண்ணால் கூட அவங்க உடனே அலர்ட் ஆகிடுவாங்க, உங்களை காப்பாற்றுறதுக்கு வருவேன்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்த தெரியணும். இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையுடைய எண்ணிக்கை 20 லட்சம் பேர். ஆனால் இந்த ஆப்போட பயன்பாட்டை பயன்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கை அவர் சொல்கிறாரு 17,000 பேர் கூட இல்லை. அப்போ இந்த அவேர்னஸ் இல்லைன்னா நாட்டில் எப்படி வாழ முடியும்? கூட இருக்கக்கூடிய பொண்ணோட சும்மா உட்காந்து பேசினா போறாது, டிஸ்கஸ் பண்ணால் போறாது, சினிமாவுக்கு போனால் போறாது. அந்த பொண்ணுக்கு விழிப்புணர்ச்சியும் ஏற்படுத்தணும். எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, நேரத்துக்கு வீட்டுக்கு போயிடணும், இல்லை ஹாஸ்டலுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் பெத்த அப்பா அட்வைஸ் பண்ணால் கேட்கறதில்ல,
அத்தை அட்வைஸ் பண்ணால் கேட்கறது இல்லை, பெரியவங்க அட்வைஸ் பண்ணால் கேட்கறது இல்லை, வயசில் மூத்தவங்க அட்வைஸ் பண்ணால் கேட்கறது இல்லை. கேட்க மாட்டோம், எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாதா, நாங்கள் ஏன் கேட்கணும், எங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாதான்னு நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்களே. இன்னைக்கு என்ன நாட்டில் நடக்குது? அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் என்ன நடந்தது? கோவையில் இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு என்ன நடந்தது? இதெல்லாம் பார்த்தாவது நீங்கள் உஷாராக வேண்டாமா? ஏன் அந்த காலத்தில் பெரியவங்க வீட்டில் ஒவ்வொரு அப்பா அத்தாவும் எதுக்கு அட்வைஸ் பண்ணாங்க? அப்பா பெண் பிள்ளைகளை பார்த்து, அம்மா நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடணுமா, நேரங்காலம் தவறி வெளியில் போயிடக்கூடாதுமா, உலகத்தில் பாதுகாப்பு இருக்காதுமா அப்படின்னு படித்து சொல்லி தானங்க வளர்த்தாங்க. அதுதானங்க இந்த இந்திய நாட்டோட கலாச்சாரம், அதுதாங்க நம்மளோட தமிழ்நாட்டோட கலாச்சாரம். ஆனால் இன்னைக்கு கலாச்சாரம் காணா போயிடுச்சு. பண்பாடை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. இந்த கோவையில் போய் அன்னைக்கு ஒரு கார், அந்த வாகனத்தில் ஏறிக்கிட்டு காதலனோட அந்த பொண்ணு போனா, அவங்க போய் கொஞ்சறதுக்காக அவங்க எழுத நினைச்சது கொஞ்ச நேர கதை. ஆனால் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக இனிமேல் சித்திரவதை. எப்படி அந்த பொண்ணு அந்த மன உளைச்சலை தாங்குவா? எப்படி இதுலேருந்து தேறி வருவா? பெண்களே, அம்மாடி தங்கச்சி, உனக்கு ஒன்றுன்னு சொல்கிறேன், ஃபோனை பண்ணு ட்ரோலு. ஆனால் அதே நேரத்தில் வயசில் மூத்தவங்களும் பெற்றவங்களும் அட்வைஸ் சொன்னா கேளு, இல்லைன்னா கெட்டவன் வாழ்க்கை ஆக்கிடுவான் பாழு. நேரம் பார்த்து பதம் பார்த்து வடிச்சாதான் சோறு, நேரம் தவறி வடிச்சா அது ஆயிடும் கூழு. பெண்களே, உங்களோட வாழ்க்கை ஆயிடக்கூடாது பாழு. நேயர்களே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்த விட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நாங்கள் என்ன காணொளி போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.